எழும்பிட்டு போய் மறக்கக்கூடாது. நான் என்ன நினைச்சேனா இது வாழ்க்கையை கொண்டு வா, நான் கொண்டு வந்திருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஒரு டிஸ்டர்பும் வராது. பெருமானின் திருவருளுக்கு சம்மதமானால் இது நடக்கட்டும். சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்காங்களே. எனக்கு அது இந்த ஆசிரியருக்கு பெற்றோர்களும் கொடுத்த எதனது அறிவுரை. துள்ளி திரியும் காலை பருவத்தை என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு வைத்தில நீ தந்தையாகிய பாதகன். அது தந்தைக்கும் செல்லும், ஒரு ஆசிரியருக்கும் செல்லும். ஆனால் ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஐ ஹவ் டன் மை பெஸ்ட், டேக் ஆஃப் த ஹேண்ட், டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் செல்ஃப். அது எந்த காரணத்து பண்ணி பர்சனல் எடுக்க கூடாது. தர்மத்துக்கும் அகங்காரிக்கும் தான் வித்தியாசம். யூ ஆர் டூயிங் யுவர் தர்மா, நல்லா தெரியும் அது. ஆஸ் அ டீச்சர், பட் ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஆஃபீஸர், ஆஸ் அ எந்த கடமை இல்லை, எந்த தர்மம் என்ன, அதை பார்த்துட்டு டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் செல்ஃப். ஏன் அண்ணீர் நல்லா பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் பிடிக்கும் அந்த பேலன்ஸ். அந்த மாணவனை பார்க்குறனே எல்லாம் இல்லை வெறுப்பு தான் வரும். அப்போ யூ லாஸ்ட் யுவர் கிரவுண்டு. நான் என்ன எஸ் யூ லாஸ்ட் த பேலன்ஸ், லாஸ்ட் யுவர் சாதனா, அகங்காரம் டேக்கன். என்ன இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பக்தன், ஒரு சாதகன் சொல்ல விளங்க, இந்த அகங்காரம் அந்த இடத்த வரைக்கும். அதால் முதலுக்கு நட்டம் இல்லையோ? எஸ் மனசிலாமல் கிளியர். ஸோ டைம் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தர்மம் இருக்குது, கவனமாக இருங்கோ. ஏன்டா ஒரு அற்புதமான, இப்போ நான் படித்தேன்னா, கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா அந்த உலகத்தை படைச்சி படுத்துகிற பாட்டு. அது அழகாக இருக்குது. அது விளையாட்டு, என்ன திருவிளையாட்டு. எனக்கு அது சொல்லி அந்த சிவருமான கொஞ்சம் பாட்டு ஓம் வந்துடும். இந்த பிள்ளை அம்மையும் அப்பாவும் இருந்து வெட்டி அந்த குழந்தை கவலைப்படக்கூடாது, பிரித்து கொண்டு அதை கரியாக்கி தலை வேற உடம்பு. ஆனால் என்ன நடந்தது? இதுவும் அவர் பெரிய வீரன், அவரை நிறைய பேர் கொண்டிருக்கார் அந்த கதையில், அப்புறம் தான் வருது. எஸ் இதுவும் என் திருவிளையாடல்களில் முடியுங்க ஒன்று. 63 திருவிளையாடல் அதுவும் ஒன்று. அப்போ அது திருவிளையாடல் இல்லாமல் தான் சொல்லிக்க மாட்டேன். இப்போ சொல்லலை இல்லையோ? ரெண்டு அவுட்டை கொண்டு வா அப்படியா தான் மற்றது அடுத்து நம்ம ஆர்டர் போட்டு. ஸோ போஸ், விஷுவலைஸ், மற்ற நான் என்ன தஸ் ஃபார் நோ ஃபர்தர். சொல்லுங்களேன். நான் நடந்த கதையே சொல்கிறேன். இதுக்கு நடந்தது எனக்கு என்னோட சரியான அன்பு அந்த தாய் டாக்டர் அருணான்சி. ஏன்னா அங்கே நான் செய்த மெஷின் அது, அதில் இந்த ஈயத்திலான இந்த லெட்டர்கள் மோல்டு பண்ணுறேன். அது லைனோ மிஷின்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த பெரிய நியூஸ் பேப்பர் அதெல்லாம் அந்த மிஷினை தான் பயன்படுத்தேன். நான் கிட்டத்தட்ட 76ஆம் ஆண்டுலேருந்து 88ஆம் ஆண்டு அதெல்லாம் வேலை செஞ்சேன். எனக்கு அது லிவர் நின்று போயிட்டு அவ்வளவும். அது இந்த என்ன பொய்சன், அது என்னது அந்த ஆவி, அதில் எனக்கு நின்று இல்லை. அதுக்கு அப்புறம் அது என்ன நடக்கும் வேண்டாம், அது போய் சில வேலை பை மிஸ்டேக் இது போயில் ஆயிரும், இப்படி பறக்கும். அது நான் வேலைக்குள்ள இது பறந்து இல்லை நல்லா முகம் தப்பிட்டு. ஆனால் அவ்வளோ இந்த இதில் இப்பவும் இருக்குது மார்க்கு. அப்படி ஜோதிச்சு பாருங்கள், 420 இதில் விழுந்துட்டோம். இப்போ சாரி அங்கே ரெண்டும் நித்யா ஓடி வாரேன். என்ன அது எடுக்க முடியலை, அது உள்ளு போயிட்டு அழுறா. அது என்ன சொல்கிற அந்த தாயிர கதை இது. அவள் ஆசிரமத்துக்கு வர முதல் ஆனந்த மாய்மாட டிசைப்பிள் அவன். அவங்க இந்த குழந்தைகள் அவள் என்ன பீடியாட்டி சோஜம் பெரிய லண்டனில் படித்தவன் எம்டி. அப்போ இந்த குழந்தை ஆச்சரியம் இருக்கும். அது அந்த குழந்தைய படிப்பிக்கிறது தேராதூர் ரூ போனால் இவன் ஸோ இன்னசென்ட், இவ்வளோ அழகான பொம்பளை. இவன் எடுத்து விட்டாங்க. ஓகே தெரியும் தானே என்ன எழுதுவான். அடிச்சு விழுந்து ஆனந்தமாக குருநாட்டை வந்து மா ஹவ் இட் ஹேப்பன் டு மீ அப்படின்னு அழுதான். அவர் சொன்னார், அருணா जितना चाहिए उतना,
எவ்வளவு அவசியமோ முடியுங்க அவ்வளோ. தஸ் ஃபா நோ ஃபர்தர். நீங்கள் எல்லாம் இருக்கணும். சில இடங்களில் லெட் கோ தை ஹோல்டு சன்னியாசின் போல்டு நீ அதை செய்யறல. எனக்கு இப்போவும் அவ்வளோ நேரடியாக எனக்கு சொன்னேன் இது. அதனோட சொல்லி அன்பந்த அம்மா தாயார் என்ன சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன எந்த இடத்துல கை எடுக்கணுன்றது முடியுங்கோ தெரியாது. அப்போ என்ன ஒன்று தெரியுது. நீங்கள் என்ன தெரியுதுண்டா இந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. நினைவு நம்மளாம் நல்லவர்கள், நம்மள சாதாரண ஆக்கள் இல்லை. அப்போ பூவும் தண்ணி போட்டு கும்பிட வேண்டிய ஆக்கள் நீங்கள் எல்லோரும். இப்போ நமக்கு எங்கேயோட தெரியும். அதுக்கு நீ ஏன்னு தெரியாமல் வருதுண்டா நீங்கள் செய்ததாக வருது. என்ன தவறுண்டா நீ முதல்ல உன்னை முடியுங்க தயார் செய்யவில்லை, விஷுவலைஸ் பண்ணி இல்லை. அடுத்தது இந்த இந்த ட்ராமாவில் நான் ஒரு டீச்சர் ட்ராமா, அவன் மாணவர் ட்ராமா, அவர் ஒரு பாத்திரம், நான் ஒரு அதை மறந்துட்டீங்களே. நோ யூ டுக் இட் ஸோ சீரியஸ். நோ நம்மளும் ஐயா ஆமாம். அவர் மாணவர் பாத்திரம், நான் டீச்சர், 2 ட்ராமா தான். அடுத்தது தத்துவம் வச்சு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இது பியூட்டிஃபுல். அந்த துறவிகளுக்கு நமக்கு தான் வித்தியாசம். அந்த மாணவருக்குள்ளேயும் என்ன அந்த சத்திய பொருளாக இருக்குது, எனக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. இந்த ட்ராமாவில் அவர் மாணவன், நான் டீச்சர் உதாரணம். சரிதானே? வந்த இடத்துல நான் என் கெட் டிஸ்டர்ப். அவர் மாணவராக நடிக்கிறார், நான் ஆசிரியர் நடிக்கிறேன். 2 பேரும் நடிப்பு தான். அப்போ சீரியஸ் வேறு. ஆனால் பையன் யூ டூ அட்டாச் டு பி டன். அது இருக்குது. எதை செய்யணுமோ அது எனக்கு சொன்னால் விருப்பம். பட் ஹேஸ் டு பி டன் வித்தவுட் ஈகோயிசம் அண்ட் செல்ஃபிஷ்னஸ். அகங்காரமும் சுயநலம் இல்லாமல் நீ செய்ய வேண்டியதை அவ்வளோதான். அந்த ட்ராமாவை பார்த்துக்கோ. நான் சொன்ன மாதிரி நாய் வேஷம் போட்டால் குலைக்கும், அந்த வேஷம் நாய். ஓகே, அமைக்கலையே யூ ஃபாலோயிங். ஸோ மிச்சம் கவனமாக வாழ்க்கையில் நான் சொன்னேன் இதை வச்சுக்கொள்ளணும். இந்த ட்ராமாவில் இது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்து அது கனவு அப்படியே நடந்திருந்தால் நீ காலையில் எழும்பி அந்த பதட்டம் அதெல்லாம் வரும் எழும்பி என்ன இல்லைங்க வா கனவு. ஆகவே அது ஒரு கனவு முடியும், இது ஒரு கனவுண்டா ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லாது. தயவுசெய்து இந்த ரோட்டால் ஒரு ஆக்கள்ற இந்த விளக்கத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த பரம்பொருளே ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே செய்யாமல் சிவனையேன்று இருந்த சிவன் கனவில் வந்து அதில் ஒரு ட்ராமா, அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு ட்ராமா. ஒரு ஆள் தான். நான் நல்லா பார்த்தேன். ஒரு ட்ரெஸ் போட்டு கனவில் நடித்தா இன்னொரு ட்ரெஸ் போட்டு காஞ்சா நடிக்கிறார். ஆனால் ஒரு ஆள் தான். இல்லையே? பியூட்டிஃபுல். அதில் இருந்தால் இப்போ இந்த அறிவு நமக்கு மறக்கக்கூடாது. நீ பேலன்ஸ் எப்படி வைக்கிறாண்டா இல்லை இதுதானே. எப்படி இப்போ நான் 9ஆம் தேதி நாங்கள் வாரோம், பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியாக வச்சோன்னே இல்லையா, நான் வாயை திறக்கவே இல்லை. ஒரு சிச்சுவேஷன் கொழும்புல ஏன் நான் இவ்வளோ சிரமப்பட்டு முதலே கவலைப்பட்டுருக்கார். அப்போ எனக்கு தெரியும் எந்த இடத்துல எதை செய்யணுன்றது. அப்போ இவ்வளோ அலர்ட்டா. ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். எவ்ரி செகண்ட் பி அலர்ட். என்ன நான் என்ன செய்ய போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இல்லை இது அப்ரோப்ரியேட்டாக பொருத்தம் இல்லையா. அதனுடைய அதான் பா பகுனாம் ஜென்மனாம் வந்தே எத்தனையோ பிற இந்த பரிணாமத்தை நம்ம எல்லாரும் இந்த நிலைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும். என்னென்னா தவற விடாத இந்த சான்ஸ். அப்பா நீங்கள் நம்புறீங்களேன்னு நான் அடிக்கடி சொல்கிறது. கிட்டத்தட்ட 100க்கு மேலே அந்த ஆசிரமத்துக்கு வந்து அற்புதமான அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஏனெனில் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். அவங்க பெரிய மகான்கள என்ன அறிவுரையை முடியுங்கோ கேட்கவில்லை. நாங்கள் கேட்டோம். இப்போ போய் சுவாமிஜி நீ என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் என்ன செய்யணும், அப்படி இப்படி செய், அப்படி சிம்பிள் பாருங்க. இது அதான் இது ஒரு சிஷ்யனாக இருக்கிறது அதிசுலபம் தானே. ஆனால் உங்களுக்கு எதிர்மாறாக இருக்குது. இப்போ நான் போகிறேன், ஏன்னா இப்படி சிட்டு நான் என்ன செய்வோம் சொன்னாங்கல்ல, அதில் விளங்குது, அப்படி முடிஞ்சு
ஒன்று சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்து எஸ். ஸோ போஸ், விஷுவலைஸ், மற்றது thus far no further. அடுத்தது லீலை. சொல்லுங்க, இதை நீங்கள் தயவு செய்து thus far no further 3வது, இது 4வது. இந்த இடத்துல நமக்கு என்னது, நான் இந்த உடல், நான் இந்த பர்சன், இந்த நபர் என்றதை யூ ஹேவ் டு ஷேக் இட் ஆஃப். நான் சொல்கிறேன் சரியா ரமணா? இந்த இடத்துல நம்ம இன்னும் முன்னேறல பேசன். பாருங்கள், நல்லா யோசிப்பார். இந்த கனவுலையும் இதே பர்சன் நான் விட என்ன சொன்னேன், அது அழகாக இருக்குது. ராமர் கேட்குறார், குருநாதா நீங்கள் அதை கனவு ஒன்று சொல்கிறீங்க இல்லை, இந்த கனவு நடக்கிறது இந்த நனவு உடம்பை பாதிக்குது, அதுன்னு சொல்கிறீங்க. அவன் கேள், அது என்ன ராமா, எந்த மூலப்பொருளால் இந்த கனவானதோ அதே மூலப்பொருளாக தான் இந்த நனவுமானது. ஆகவே அங்கே நடக்கிறது இதை பாதிக்கிறது. வெரி சிம்பிள், நத்திங், வெரி நாட் அ பிக். அப்போ நம்மளோட அறிவை விசாலமாக்குங்கோ. அது சுவாமி சிவானந்த ஒரு வார்த்தை. எக்ஸ்டெண்ட் இன் லவ், எக்ஸ்பேண்ட் இன் நாலேஜ் அப்படின்னு வருது. இந்த அது என்ன, அன்பு இது வரும், அறிவு விரிவடையட்டும். அப்போ எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை கட்டிக்கொண்டு நல்லா போகிறோம் சார்? நம்ம கிளியர் நோ, காலம் இந்த மாதம் முடியுது, நாளைக்கு 30, நாளைக்கு 31, அடுத்த 1ஆம் தேதி இல்லையா? நான் இவ்வளோதான். அது எப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒரு மாதம் போகுது, அப்படி தான் என்ன இல்லை, ஒரு வருஷம் ஒரு மாதம் அப்படி எடுத்துக்கணும், அப்படி தான் போகுது. 75 நாள் இப்படி போச்சு. ஆகவே என்ன சொல்ல வரேன்டா, இதில் கவனமாக இருக்குது. அதாவது நான் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் முடிங்கோ இல்லை, நான் நினைக்கிற மாதிரி நானும் இல்லை முடிங்க. என்ன இல்லை பாருங்க, தூல சூக்ஷ்ம காரண சரீராத் व्यतिरिक्ता व्यत्यासं पंचकोश विलक्षणः अवस्थात्रे साक्षी सच्चिदानंद विग्रह इதை ரட்டனான்னு சொல்கிறது ஞாபகம் வச்சு யூ ரிப்பீட் நவ் அண்ட் தென். நான் ஒரே செய்யுது, இந்த கடற்கரை போனால் ஓம்போ சன்னியஸ்தம்மா, இந்த உடம்பு நான் இல்லை, ஓம்போ சன்னியஸ்தம் இது நான், மூணு எல்லாத்தையும் மூணு தட்டி விட்டு போட்டு சோகம் ஹம்சா பரமஹம்சா பரமாத்மா சின்மயோகம் நான் அறிவுமயம் சச்சிதானந்த ஸ்வரூபோ சோகம் பிரம்மோ சொல்லு. அப்போ இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணி தானே இப்படி வந்தீங்க. எல்லாம் முட்டாள்தனத்தை ரிப்பீட் பண்ணி நான் முட்டாளாந்தம் வினையோணும். அறிவை நீ திரும்ப திரும்ப என்ன செய்யுது, அது மெல்ல மெல்ல உள்ளுக்கும் அதில் முடியுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமுழும் சத்தம் சொல்லையா என்ன அர்த்தம் வேண்டா, ரெப்படிஷன். நீங்கள் நான் கேட்டாச்சு, எழும்பியாச்சு, போயாச்சு, முடிஞ்ச நத்திங் டூயிங். மாதிரி யோசிச்சு பாருங்கள். எனக்கு இந்த குருநாதர் இரவு பாயிண்ட்டில் சொன்னார், ஸ்பெண்ட் யர் ஹெட். சட்டியான திட்டனுங்க இதை கேட்டால் போய் கேட்பேன் என்ன செய்யணும்னு. அவர் பெரிய பிஸி. அன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்காக ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ திடீர்னு ஸ்பெண்ட் யர் ஹெட் வென் ஐ கோயிங் டு திங்க் ஃபார் மீ ஒரு சத்தம் போடுறார். அது நான் அதுக்கு அப்புறம் வருஷ கணக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நான் அவர் ஒன்றும் கேட்க போகிறேன். அப்படியே ஒரு மூளை இருப்பேன். சாமிஜியை அந்த குருநாதரை விஷுவலைஸ் பண்ணி இந்த சுச்சுவேஷனில் அதை சொல்லுவார், எதை செய்வார், எப்படி நடப்பார் சொல்லுவார். படி வச்சு அவரே சொல்லுவார், நித்யானந்தம் இல்லை அது சொல்லுவார். அவ்வளோ தூரம் அந்யோன்யன அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தி தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமிய. கண்ணன் சொல்கிறான், அனன்யன்ற 2 இல்லை, நீ தெரியும். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, இந்த 3வது 4வது சரியா, போஸ் சொல்லுங்க, விஜுவலைசேஷன், தஸ் ஒன் ஆஃப் த லீலை 4, இது 5வது.
சரியா? 5வது என்ன? அதாவது நீ இந்த சத்தியங்களை எஸ் அது எந்த இடத்துல நிற்கணும் இல்லை. இப்போது நம்மளை இந்த டாக்டர் அம்மாவோட கதையை சொன்னேன். அவள் எவ்வளோனா டூ மச்சாக போயிட்டான். அதெல்லாம் நடக்கும். இப்போ அடுத்தது சொல்லுங்கள், ரெப்படிஷன். அப்போ நம்ம இந்த இவ்வளவு நாம் படித்த அந்த அறிவுரை நம்மகிட்ட லிப் சர்வீஸ் சொல்லுங்க. His knowledge is at his fingertips. சொல்லுங்க ஆங்கிலத்தில். அவன் அறிவு அவன்கிட்ட என்ன விரல் நுனியில் இருக்குது. என்ன அர்த்தம்? அவ்வளோ தூரம் இல்லை. இப்போ எனக்கு பெரிய அதிசயம் சர்வப்பிரியா சுவாமி கேள்வி வைப்பான் இல்லை. இந்த மாதிரி அப்ரோப்ரியேட் ஆன்சர் கற்பனை பண்ண முடியாமல் இருக்குது. பிகாஸ் இதை அவன் அப்சர்வ் இன்ட்டு அந்த ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உதாரணம் எல்லாம் அவங்கன்னு சொல்லலாம். எல்லாம் கவனக்காகும் நிமிதனுக்காகும். உங்களோட குருநாதர் என்ன சொன்னார்? ஜெபார், நீ இப்போ எப்படி இருக்கிறாயோ அப்படி தான் நான் முடியுங்க இருந்தேன். இதுக்குள்ளே அப்போ இந்த ரெப்படிஷனுக்கான உடம்பு சொல்கிறேன். அப்போ அவங்களோட என்ன அந்த கேரக்டர், அவங்களோட நடத்தை, அவங்களோட பெருமை எல்லாமே ரெப்படிஷன். சொல்லுங்க, மீண்டும் மீண்டும் அடிக்கடிக்கு அம்மைன்னு ஆகணும். அது பியூட்டிஃபுல். அப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா? இப்போ உதாரணத்துக்கு கொண்டா நம்ம படித்த இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் தன்மயமாக இல்லை. அது சும்மா என்னது லிப் சர்வீஸ், சும்மா என்ன தட்டும் பட்டும் படாமல் என்ன பெரிய வேணும். இந்த மகான்கள் எல்லாம் இந்த நூல்களும் இப்போ நான் தொண்டைகள் ஏக சொல்கிறேன் இல்லையா. இப்போ நான் என்ன இல்லை அவங்க இவ்வளோ ஒன்று சொல்கிறேம்மா, நீ எப்படி செய்யப்பா, நீ சந்தோஷமாக இருப்பாப்பா, டென்ஷன் வராது ஏன்னு சொல்கிற. நீ அதை இதுக்குள்ளேயே எடுக்காமல் இருந்தால் நோ, என்ன பண்ணு, ரிப்பீட் பண்ணி அதை தன்மயமாக்கி சொந்தமாக்கு. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு இது நான் செய்து கொண்டிருக்கேன். சின்ன உதாரணம் கண்மணி சொன்னேன். இந்த அந்த அருக்கு இல்லையோ அந்த பேட்ரி வைக்கிறது, அதில் இந்த என்னது இரும்பு தகடாக விழுந்து ஒன்று, அது போய் மண்ணில் கலக்குது. நான் வெறுங்காலம் நடந்து போகிறேன் இல்லை. அது காலப்பட்டால் என்ன அது விஷயம் முதலாவது. இப்போ கூட்டினா நான் சும்மா சின்ன ஒரு விஷயம் பார்த்தேன், சின்ன ஒரு விஷயம் ஆனால் உடனே போய் சொல்லிட்டு வா, அவர் வேலை செய்யணும் இப்போ சொல்லிட்டு வா கொஞ்சம் சொன்னால் இல்லையோ. அப்போ என்ன சொல்கிறேன்டா, அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வரும். ஏன்னா சிலது இம்மிடியட்லி ஆர் பி டன் இல்லை. சிலதுகள் டேக்கிட்டோ. அப்போ இது உனக்கு இந்த அறிவு இது வரும். வேணுண்டா என்ன, யூஆர் அலர்ட், விஜிலன். எதை எப்பொழுது எங்கே இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விட விட சொன்ன. நான் போய் வேற சொல்ல போய் சொல்லு. ஏன் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து வர. என்ன அற்புதம் திருக்குறள். அப்போ இந்த பெரியவங்க சொல்கிறது பின்னால் அற்புதமான என்ன ஆழமான நம்மளோட வாழ்க்கையை என்ன உயர்த்தி விடுற நடைமுறைகள் நின்று. அப்போ நீ என்ன பண்ண, அதை அப்சர்வ் பண்ணு, அதுக்கு ரிப்பீட் பண்ணு. என்ன எஸ். அப்போ ரெப்படிஷன் 6வதா ரெப்படிஷன். ஓகே சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் அந்த அறிவுரையை தன்மயமாக்குதல். சரியா? எஸ். அறிவுரை வராதம்மா ஏன் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் அந்த வெங்கடேஷன் வந்து அடிக்கடி சொல்லுவார், ஹவு கம் தீஸ் ஆர் குட் திங்ஸ் பீப்புள் ஆர் அனேபிள் டு டூ அண்ட் பேட் திங் தே டு டை தட். அதே அவரே ஆன்சர் சொன்னார். 84 லட்சம் பிறவிகளையும் நீ இன்ஸ்டிங்க்ட் என்னது ரியல் ஊக்கமாக இருந்த அதில் அடி புட்டி கோபம் இது உடைக்கிறது பிரச்சனை எல்லா அசிங்கங்களும் அதில் இருந்தது. அந்த அசிங்கம் இப்பவும் வாடுறது முடி சுலபம். ஏன் பழக்கம். ஆனால் இது மேபி இந்த பிறவிலாம் நீ தொடங்குறாய். பணிவு, அன்பு, கொடை, சேவை, பக்தி, ஞானம் இல்லை மன்னித்தல், இதெல்லாம் ஒருத்த வருது. Don't expect these high qualities from low people. It belongs to very high quality. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ பிகம் த எம்பாடிமெண்ட் ஆஃப். ஆனால் முடியுங்க இதை சாதாரணமாக முடியுங்க வராது. அந்த அனிமல் குவாலிட்டி இதெல்லாம் அதுக்கு இன்னும் வந்து அவர் அப்படி சொன்னால் நான் எப்படி செய்யுது. அப்போ என்ன என்ன
அதை ஜஸ்டிஃபை என்ன சொல்கிறேன் நியாயப்படுத்துகிறப்போ. அப்பா ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு காரியத்தை நீங்கள் நியாயப்படுத்த போனீங்கன்னா நீங்கள் தவறுன்ற அர்த்தம். நான் என்ன எஸ் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் சரியா ஏன் நீ நியாயப்படுத்த போகணும் நீ சரியண்டா இந்த வாழ்க்கை நான் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன் சரி அஜய் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ படுத்துறேன்டா எங்கேயோ இடத்துல குற்றம் உள்ள மனம் குறுகுறுக்குது. நீ இந்த நியாயப்படு வாய் சுடி ஏண்டா அதானே இல்லையே. ஆழமாக விசாரித்து என்னது ஒரு காரியத்தை நீ செய்ய போகிறாய் இல்லை, அப்போ நீ தவற விட மாட்டே இல்லையோ. அப்போ ரெப்படிஷன் சொல்லுங்க. இது 6வது ஐட்டம். தயவு செய்து அதெல்லாம் தான் என்னமோ 5 ஓகே. அப்போ இந்த 5வது ஐட்டத்தில் இந்த எல்லா அது சொல்கிற ஒவ்வொரு நாளும் இந்த ஞான நூலை படிக்கிற அதில் பேர் ஒன்று இருக்கு என்னது சுவாத்தியாயம். நல்லா யோசிப்பாங்க, இது பெரிய பியூட்டிஃபுல் வேர்டு. சுவண்டா நான் அத்தியாயண்டா படிக்கிறேன், என்னை நான் முடிங்கோ படித்தேன். ஆனால் ஞான நூலை படிக்கிறேன் நான் சுவாத்தியாயம் சொல்லி புத்ததையும் படிக்கிறேன்னு கேட்டால் அந்த ஞான நூல்களில் எப்படி பகவத்கீதை இது என்ன படி தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அது ஹோலி பைபிளாக இருக்கலாம், ஹோலி குரானாக இருக்கலாம், மற்ற அது எதாக இருந்தாலும் எனக்கு என்ன பற்றி தான் முடி. அப்போ நான் படிக்கல, யாரை பற்றி படிக்கிறேன்? என்ன நான் படிக்கிறேன் அத்தியாயா பியூட்டிஃபுல். ஆனால் நீ அதை செய்வதில்லை. என்ன பண்ணு படி இந்த எஸ் அதில் பாருங்க புறப்படாத இல்லை அதில் குணங்கள், பிராமணர் குணங்கள், தெய்வ குணங்கள், இல்லை ஒரு என்லைட்டன் அவரோட குணங்கள். அதில் 2வது படிச்சிங்கன்னா அர்ஜுனன் கேட்குறான் ஒரு சிதப்பிரஜ்ய காபாசா, ஒரு ஞானம் அடைந்தவர் எப்படி நடப்பார், என்ன பேசுவார். அது அவங்களுக்கா இல்லை, உனக்கும் எனக்கும். இது எனக்கு ஞானம் வருகிறதுண்டா நான் எப்படி இருப்பேன். அதான் நான் ஒரு மாப்பிள்ளை சொன்னேன், சரி நீ என்லைட்டன் இல்லையா, பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் போய் அதில் என்லைட்டன் மாஸ்டர் பற்றி இருக்குது, அதில் உண்டா அதுனோட இருக்கான்னு பார்த்து இல்லை ஓகே கெட் லாஸ். தெரியுமா என்னோட ரெப்படிஷன் இதுதான் சொல்லுங்கள் சுவாத்தியாயா. நான் ரெப்படிஷன் எவ்வளோ ஐ மீன் திஸ் இதில் இருக்கு அப்படியே அச்சடிச்சு போய்ட்டு சரி அதெல்லாம் பியூட்டி என்ன அப்படியே அப்படி வச்சு இமிட்டேஷன் சொல்லுங்க. அது அழகான புத்தகம். இந்த காலத்தில் ஒருவன் படிக்க தெரியுமா உங்களுக்கு, இந்த கிறிஸ்டியன் ஒருவன் படிக்கிற அந்த புத்தகம் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், சுவாமி விவேகானந்தோட ஃபேவரட் புத்தகம். அற்புதம். நான் முழுதும் படித்து என்னட்ட இருக்கு இப்போ இல்லை. அப்போ அது என்ன அர்த்தம்ண்டா, நீ கண்ணன் இந்த இடத்துல எனக்கு என்ன உபதேசம் செய்வார் இமிட்டேட் பண்ணு, அதை அப்படியே செய்ய. இதில் இருக்குது எந்த இடத்துல, எல்லா இடத்துலையுமே இருக்குது. எந்த இடத்துல நீ எப்படி நடக்கணும், எந்த உணவை நீ சாப்பிடணும், எப்படி நீ செல்லணும், எப்படி கதைக்கணும், எல்லாம் இருக்கு ஐயா. அப்படி A to Z. ஸோ ரெப்படிஷன் சொல்லுங்க, சுவாத்தியாயா சொல்லுங்க. அதான் சுவாத்தியாயா. உன்னை நீ படித்துக்கொள். அப்போ படிச்சுட்டு என்ன பாருங்கள், அதே நான் ஒரு நாள் படிக்கணும், அதை ஒவ்வொரு நாளும் படிப்பாங்க அந்த மகான். இப்போ நான் கூட என்ன ஒன்று பாரு எவ்வளோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாளும் அது 2 புத்தகம் வச்சுருக்கேன். அதில் சிவபெருமான 108 நாமங்கள், ஆதித்ய ஹிருதயம், அப்புறம் சிவபெருமான அபிஷேகம் பண்ணுற ருத்ரம் சமக்கம் இல்லை, அப்புறம் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இன்னொன்று இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை. ஒவ்வொருவரும் ஒரு பரிணாமத்தில் இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை உண்மையில் மலைக்கு மடுவு உள்ள வித்தியாசம். அப்போ நீங்கள் என்ன பண்ணண்டா இல்லை யூ ரெக்கக்னைஸ் யுவர் செல்ஃப் இல்லை, அதை அவங்கள பிரித்து பார்க்கலாம். பெரும்பாலும் அவங்களமா நடிக்கிறார், உங்களை நீ நடிக்க. ஆனால் நீ நடிக்கிறதை தள்ளி இருந்து முடியும் பார்க்கிறாய், அவங்க பார்க்கல, அவ்வளோதான் வித்தியாசம். நீ பார்க்கக்குள்ள என்ன ஆஹா இந்த இடத்துல நாய் வேஷம் போட்டாச்சு, நான் குலைச்சிட்டான் ஆகும். அப்போ இதை கவனமாக ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு 2 சுலபமாவது படிச்சுட்டு போங்க. அது 2 படிச்சிங்க, அடுத்த 2 படிங்க. சில இதில் 4-5 தன்மையமாக்கிறோம். உதாரணத்துக்கு 2வது வித்தியாசம் படிச்சிங்கன்னா ஆத்மனை பற்றி நிறைய இருக்குது. அதை நீ ஒரு திரும்ப படி. அதுவும் தன்மயமாகின்ற சொந்தம் வரும்பறையும் திரும்ப படி. ரெப்படிஷன்
சுவாத்தியாயம் சொல்லுங்க. ஸோ நல்ல பிள்ளைக்கு ஒரு வார்த்தை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் இன்றைக்கு இதேமெல்லாம் கொண்டு நிறைய பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு அது கூட சொன்னேன். போஸ் முடியுங்க, விஷுவலைசேஷன், தஸ் ஃபார் நோ ஃபர்தர், அது ஒரு மற்றது லீலை, மற்றது ரெப்படிஷன், சுவாத்தியாயம். இந்த ரெப்படிஷனை சுவாத்தியம் எடுத்துக்கோ, இவ்வளோ போதும். ஆனால் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பழக்க தோஷம் சொல்லுங்க, சம்ஸ்காரம் வாசனை சொல்லுங்க, அவ்வளோ இந்த வெரி ஸ்ட்ராங். என்ன 84 லட்சம் பிறவியில் இப்போ அந்த பொம்பளை பிள்ளை 80 பிறவி எடுத்திருக்காங்க. அவ்வளோ விலையும் இந்த மெனி லைஃப் மெனி மாஸ்டர் இதில் அவ்வளோ அசிங்கம். எல்லா பிறவிலையும் வறுமை, அவளுக்கு பொறாமை கட்டி, அவளோட தங்கச்சி அங்காவே போயிருக்காங்க. 80 பிறவி காணாதா? அப்போ 80 பிறவியோட 84 லட்சம். இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு இது வருது, எனக்கு பிடிக்கல, ஆனால் அது என்னது அது இடியோசிங்கிறசி நான் சொன்னது இந்த பழக்கத்தில் வந்துட்டது. சிடிச்சிட்டு கோவம் வர்றது. அப்போ என்ன பண்ணு, ஸ்டாப் இட். எப்படி ஸ்டாப் பண்ண? போஸ். இதுக்கு பிரதிபக்ஷ பாவனா, அது ஆறாவது அது 7வது. நான் சொன்னது 6. இப்போ சொன்னது 6ஆ? அது 6வது தான். நான் இது ரெப்படிஷன் எப்போது 5ஆவதா? அப்போ இது 6வது. பிரதிபக்ஷ பாவனா சொல்லுங்க. அதாவது கோவம் வருது, சும்மா உதாரணத்துக்கு எடுத்து திட்டணும் போல இருக்குது இல்லை, என்ன பண்ணு. இதுக்கு எதிர்மாறது என்னது? மன்னித்தல் சொல்லுங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில். அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற அவ்வளோ அட்டூழியத்துக்கு காரணம் இல்லை, நான் என்ன செஞ்சேன் அவனை மன்னிக்க மாட்டேன். அவனை அதில் அற்புதம். ஏன் அவனை மன்னிக்க வேண்டா? அவன் தவறு செய்யலைன்னு இல்லை, அவன் செய்தான் சரி இல்லை, அவனை நான் திருத்தவும் போகல. ஆனால் நான் நிம்மதியாக தூங்கணுமே. கவனம் கேளுங்க, இது வெரி பாசிட்டிவ். இது அவன் சரி சிவனேண்டு போவான், அவனுக்கு எருவ மாட்டில் முதல்ல மழை பெஞ்சவன். ஆனால் நீ அன்றைக்கி இரவு எல்லாம் தூக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணு, அவனை மன்னிக்கிற எதுக்காகண்டா? உண்ட சாந்திக்கா. எதுக்காக? இந்த நல்லா பாருங்க, அவன் பிரதிபக்ஷ பாவனாண்டா ஒரு காரியம் நடக்கிறது, அது நெகட்டிவ். அதில் கோபமாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எந்த அசிங்கமாக இருக்கலாம். அதுக்கு எதிர்மாறாத கண்டுபிடிச்சி அதை பயிற்சி செய். இப்போ நான் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்லாங்க, இந்த அந்த பிரச்சனைன்ற வார்த்தையே யாரும் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு தானே. அதுக்கு பேரா சவால் சொல்லுங்க, சவால். அதுவும் வார்த்தை தானே, 2 உண்டு. ஆனால் ஜோஜி பாருங்கள், இவ்வளோ இந்த பிரதிபக்ஷ இந்த பாவனையில் நீ பிரச்சனைன்னு சொன்னியோண்டா அந்த பிரச்சனையை கீழே நீ என்ன சொல் தபாவன்னு சொல்கிற, நீ அதுக்குள்ளே போகிறாய், அது உன்னை இழுத்து கீழே போடும். சவாலுன்னக்குள்ளே எனக்கு நல்ல ஃப்ரெண்டா மச்சான் சவால் விடாதா, ஏன்னா சவால் விடாது என்ன அர்த்தம் பண்ணா பாருங்கோ. அது வார்த்தை 2 வார்த்தை தான். ஆனால் ஒரு வார்த்தை உன்னை காலை வாருது, ஒரு வார்த்தை உன்னை பிரேஸ்ன்னு சொல்கிறது. இங்கே வேறு சவால் விடா, நான் செய்து காட்டு பார்த்தீங்களா 2 வார்த்தை. இதுவும் தான். அதாவது பிரதிபக்ஷ பாவனானக்குள்ளே நீங்கள் வார இந்த நெகட்டிவ் அவ்வளோ ஒன்று காலை வரப்போகுது, அதுக்கு பாசிட்டிவாக இல்லை நேரான இந்த மறைவிடுவோம், நேரான அட்டிடியூடை எடுத்து அது சாதாரணமாக முடியவே முடியாது. நான் ஒன்று நோ ஏன் பழக்கத்தில் வந்த அவ்வளவும் எத்தனையோ பிறவியாக செய்தது திடீர்னு போகுமா ரெப்படிஷன். அந்த இடத்துல இதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? பிரதிபக்ஷ பாவனா. அதாவது இதுக்கு அந்த நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் வருது, அதை நீ திரும்ப தன்மயமாகும் வரையும் சொல்லுங்க. எனக்கு விரைவுன்ற அந்த குருநாதர் திருவரம் எத்தனையோ நடந்தது, நடக்குது. இப்போவும் கிட்டடியில் எதை நடந்தது நான் நேரடியாக சொன்னேன். இந்த பக்கத்தில் என்ன எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரன். நம்மளோட வாழ்க்கையில் நோக்கம் என்ன ஆகிட்டு, யாரை ஜட்ஜ் பண்ணவோ அவங்கள ஹர்ட் பண்ணவோ நாங்கள் இல்லை. நீயே அதிகமாக வரமாட்டேன்னுது இல்லை, நல்லா இருக்குமாப்பா இல்லை, அதுவும் அற்புதம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. என்ன அற்புதமான வார்த்தை, அமிர்தம். அதுதான் உண்டு ஆட்டிடியூடாக இருக்கும். இதுக்கு எதிர்மாறாக வந்தால் நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம் சத்.